அம்பு 46. ஏண்டி குந்தூஸ், எங்க உங்க அப்பனை பார்க்கவே முடியல? முறைக்காதடி, அத்தை வேற இல்லையா? அதான் மனுஷன் அடுத்த சேனல் கூட ஜாலியா இருக்காரோன்னு நினைச்சேன். தெரியாது. பாரா, கோபமாக்கும். ஒன்று மட்டும் புரியலடி குந்தாணி. அது என்ன, எல்லா பிரச்சனைக்கும் காரணமான உங்க தாத்தாவை கூட மன்னிச்சிட்டு அப்பப்போ பேசுறதும் அவர் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் பண்ற. ஆனா சொந்த அப்பா அவரை வெறுத்து ஒதுக்கி வைக்கிற. தாத்தா ஊருக்கு உலகத்துக்காக போலியா நடிக்கிறதுக்காகவாவது என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சாரு. அந்த வயசுல அது நடிப்புன்னு புரியலதான். இருந்தாலும் அந்த வயசுக்கு தேவையான பாசத்தை அவர்கிட்ட நான் அனுபவிச்சு இருக்கேன். அப்படி கூட என் பக்கமே வரல மாமா. அவரை போய் என் அப்பான்னு சொல்லாதீங்க, கடுப்பா வருது என்றவள் குரலில் என்ன கண்டானோ இழுத்து நெஞ்சில் போட்டுக்கொண்டான் தன் ஆசை மாமன் மகளை. இப்பொழுது சொன்னாலும் அவள் புரிந்து கொள்ள மாட்டாள் என்பதால் நான் இருக்கிறேன் என்ற அணைப்பு இறுகியது. இருவர் அணைப்பில் வருத்தம் மறைந்து காதல் அரும்பும் நேரம் தேவனின் அலைபேசி கரடியாக கத்தியது. இந்தா கால் பண்ணிட்டான்ல என் இரட்ட பைய, இவனுக்கு மட்டும் நான் காதல் செஞ்சா எங்க தான் மூக்கு வைக்குமோ? நகுலன் மாமாவா, கொடுங்க நான் பேசுறேன் என்று விஜயா தேவனிடமிருந்து தட்டி பறித்து போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டாள். நகுலம்மா, ஏதோ கெட்ட வார்த்தையில் நகுலன் தேவனை திட்ட வரவும் அந்த பக்கம் விஜயாவின் குரலை கேட்டு அப்படியே வாய்க்குள் வார்த்தையை முழுங்கியவன் பல்லிழித்து கொண்டு, குட்டிமா என்னடா பண்றீங்க, எப்படி இருக்கீங்க? நகுலம்மா, நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா குட்டிமா. எங்க இந்த நேரத்துல அவனோட சுத்திட்டு இருக்கா? இந்த தேவா மாமா தான் இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல பார்க்கணும் பேசணும்னு கூட்டிட்டு வந்து கன்னத்தை கடிக்கவும் காதை கடிக்கவும் சும்மானு இருக்க மாட்டேங்கிறாங்க மாமா. என்னன்னு நீங்களே கேளுங்க. ஐயோ அடியே! விஜயாவிடம் இருந்து அவசரமாக போனை பிடுங்கி காதில் வைத்த தேவன் விஜயாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவளும் நாக்கை துருத்தி பழிப்பு காட்டி, வசமா மாட்டி விட்டேன்ல என்று கூறிவிட்டு அருகில் இருக்கும் மரத்தின் கீழே அமர்ந்தாள். ஹாய் சகோ. அவ்வளவுதான். தேவனின் குரலை கேட்டவன் தமிழில் உள்ள அத்தனை வார்த்தைகளையும் தேடி பிடித்து கெட்ட வார்த்தையாக இறக்கி கொண்டிருக்கிறான் நகுலன். சகோ சகோ, பொறுமை பொறுமை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மாமா மக கிட்ட மட்டும் அப்படியே உருகி ஊத்துனீங்க, என்கிட்ட மட்டும் இப்படி வண்டையா பேசுறீங்க? குழந்தையும் நீயும் ஒன்னாடா? ஏதே 5 அடியில் 60 கிலோல பீப்பா மாதிரி உருண்டு நிக்கிற அவ உனக்கு குழந்தையாடா? கண்ணு வைக்காதடா. ஏதோ டயட்ல இருக்க சொல்லி பாப்பாவை தொந்தரவு பண்றியா? அடே, சொல்லி அரை நாள் தானடா ஆகுது, அதுக்குள்ள இந்த அக்கா போறா. எப்படிடா எல்லார்கிட்டையும் சொன்னா? தீவிர யோசனையில் இருந்த தேவனை நகுலன் குரல் கலைத்தது. ஏண்டா, என்னைய மட்டும் இங்க சேவை செய்ய சொல்லிட்டு நீ அங்க என்ன கொஞ்சிட்டு இருக்கியா? சகோ, பொறாமையில பொங்காத. பின்ன நீ மட்டும் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்க. ஹலோ, என்னமோ தனியா போன மாதிரி ஃபீலிங்கா பேசுற. அதான் உன் பாடிகார்டு உன் கூடவே வந்திருக்குமே. வந்திருக்கா பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கா. ஆனா அவ முறைச்சுக்கிட்டே திரியிறா. தனியா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோமே, வருங்கால புருஷனாக போறவனுக்கு சாப்பாட்டு ஊட்டி விடுவோம், அலுப்பு தெரியாம இருக்க இறுக்கி கட்டி பிடிப்போம், புத்துணர்ச்சிக்கு உதட்ட கடிச்சு வைப்போன்னு தோணுது அவளுக்கு. அத்தனை சோசியல் மீடியாலையும் வச்சு என்னத்த பையன், ராத்திரி சமாச்சாரம் ஏதாவது தெரியுமா தெரியாதா? ஒண்ணுமே தெரியலையேடா. எப்ப பாரு கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்க உனக்குள்ள இப்படி ஒரு ரமம் இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையேடா. ஆமா, இந்த பொண்ணுங்களுக்கு மூடு வந்தா எப்படிடா கண்டுபிடிக்கிறது? தூ நாயே, ஒரு டாக்டர் மாதிரி பேசுடா. ஏண்டா, டாக்டருக்கு சந்தேகம் வரக்கூடாதா? வரலாம். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நயில் நிற்கும், அதுக்கிட்டே கேட்டுக்கோ. யார் பின்னாடி நின்னாலும் டோன்ட் கேர். நான் கோபமா இருக்கேனாக்கும். பின்னாடி நிற்கும் நதியாவை பக்கவாட்டு கண்ணில் பார்த்தவன் தேவனிடம் ஜாடை பேசினான். தூ வெக்கங்கட்டவனே, அதுக்கு போய் அம்மா தாயே சாரி, உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி காலில் விழுந்து பிக்கப் பண்ணுறதை விட்டுட்டு என்னமோ கோபத்தை தூக்கி பிடிச்சிட்டு இன்னும் சுற்றிட்டு இருக்கா. வாழ போகிறது ஒரு வாழ்க்கை தான் சகோ, என்ஜாய் பண்ணு. வெட்டி கோபத்தை வச்சுட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் அது உன்னோட நதி,
அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுலயும் காலில் விழுறதுலயும் கூச்சமே பார்க்காத, போய் விழு போ என்ற தேவன் அழைப்பை துண்டித்தான். இவனுங்களுக்கெல்லாம் லவ் பண்ண மாட்டானுங்க, லவ் பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்த என்னையும் லவ் பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. எங்க என்னோட குந்தூஸ்? அந்தோ அங்க இருக்கா. எப்படி இருக்கா பாரு, அவளே தேன் மிட்டாய் மாதிரி தான் இருக்கா. அவ அந்த தேன் மிட்டாயை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு வேற இருக்காளே. அந்த தேன் மிட்டாய் கடிக்கிற உதட்ட கடிச்சு நான் எப்ப சாப்பிட வந்து 1 வாரத்துக்கிட்ட ஆக போகுது. இன்னும் அவளை முழுசா சுத்தி பார்க்கவே முடியல. எங்கெங்க என்ன இருக்குன்னு பார்த்தாதானே ராத்திரில விளக்கணிச்சு இருட்டுல தடுமாறாம எல்லாத்தையும் பார்க்க முடியும் என்ற தேவனின் கைகள் பரபரத்தது தன் பலமான வாளையை உரிய இடம் சேர்க்க. ஹே கும்தா, பின்னங்கலத்தில் இறங்கிய குரலில் தேவன் அழைக்க அவளுக்கு அப்பொழுதும் அது எல்லாம் புரியவில்லை. என்னதான் கிராமத்தில் வளர்ந்திருந்தாலும் சில விஷயங்கள் அவளுக்கு இன்றளவும் விளக்கம் சொல்லி ஓயவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு சில விஷயங்களில் அவள் தத்தியாகவே இருப்பாள். தேவன் அதெல்லாம் கவலைப்படவே மாட்டான். முழுதாக விளைந்த வெள்ளரியை விட பிஞ்சு வெள்ளரியே உண்பதற்கு சுவையாக இருக்கும் என்றுதான் அவளை அவள் போக்கிலேயே விட்டு விடுவான். என்ன மாமா, கண்ணு செவந்து போய் இருக்குது, கண்ணுல பூச்சி விழுந்துருச்சா? ஆமாண்டி, கொஞ்சம் பெரிய சைஸ் பூச்சி என்றவன் கண்கள் செழித்து நிற்கும் செங்கனியை தான் மேய்ந்தது. அச்சச்சோ இருங்க என்ற விஜயா அவசரமாக தன் கையில் இருந்த தேன் மிட்டாயை அருகில் வைத்திருந்த டிஃபன் பாக்ஸிலேயே போட்டுவிட்டு தன்னுடைய தாவணி முந்தானியை எடுத்து கையையும் வாயையும் துடைத்து கொண்டு முந்தானை முனையை எடுத்து வாயில் ஊதி தேவனின் கண்ணில் ஒற்றி எடுத்தாள். இது போல 3 முறை 2 கண்ணிலையும் மாறி மாறி செஞ்சா ஒட்டி இருக்க பூச்சி கூட வெளியில வந்துடுமா? ஐயோ ராட்சசி, இப்படி எதையோ தின்னுட்டு உன் வாயை தொடச்சிட்டு அதையே கொண்டு வந்து என் கண்ணுல வைக்கிறியே, என் கண்ணு இன்னும் எரியுதே என்றவன் கசக்கி கசக்கி கண்ணில் தண்ணி வர வைத்திருந்தான். ஐயோ ரொம்ப எரியுதா மாமா, இப்ப என்ன பண்றது? நான் வேணா தண்ணி எடுத்துட்டு வந்து கழுவி விடவா? நீ எப்ப போய் வாய்க்கால தண்ணி எடுத்துட்டு வந்து எப்ப என் கண்ணை கழுவுறது? விடு, நானே தொடச்சுக்கிறேன் என்ற தேவன் குடிந்து அவளின் பருவம் இருக்கும் இடத்தில் தன் கண்ணை கொண்டு முட்டி மோதி அங்குமிங்கும் தேக்க மாமனின் உராய்ப்பில் சுகம் தாங்க முடியாமல் பருவச்சிட்டு தன் காலின் மேல் இன்னொரு காலை போட்டு இறுக்கி கொண்டது. மாமா என்ன பண்றீங்க? இங்கே தாண்டி உன் கைப்படாம காரம் இல்லாம இருக்கும், அதுவும் இல்லாம ஒத்தடம் கொடுத்த மாதிரி மெத்து மெத்துன்னு பஞ்சு போல இருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேண்டி. மாமனின் குரலில் எண்ணத்தை கண்டாலோ தான் சாப்பிட்டது தேன் மிட்டாய் தானே, அதில் எங்கே காரம் இருக்க போகிறது என்பதை கூட யோசிக்க மறந்தவள் தன் கையை மாமனின் தலைமுடிக்குள் அலைய விட்டு கொண்டு அவன் தலை செல்லும் இடமெல்லாம் பட்டாசு வெடிக்க ஆசையில் கண் சொருகி அமர்ந்திருந்தாள். அட ஃப்ராடுகார பையலே, அப்ப இவன் உரைக்கிதுன்னு சும்மா சொல்லியிருக்கான். மாமன் மகளின் இளமையும் வனப்பும் யோகிய தேவனை எல்லை மீற சொல்ல தாவணியை ஒரு பக்கமாக மெல்ல முகம் வைத்து விளக்கியவன் தனக்காக பிரம்மன் படைத்த பதார்த்தத்தை சற்று ருசி பார்த்தான். கிராமத்தில் வளர்ந்த பைங்கிலிக்கு கழுத்தில் தாலி ஏறாமல் சொந்த மாமனாகவே இருந்தாலும் அத்துமீறுவது தவறு என்றெல்லாம் புத்தியில் உரைக்கவில்லை. எப்போ எடுத்துக்கொண்டால் என்ன, ஏன் மாமனின் சொத்து, அவனுக்காக தானே நான் படைக்கப்பட்டேன், அவனுக்காக தானே காத்து கொண்டிருக்கிறேன். அவனின் உணர்வுகளுக்கு வடிகட்டி நான் என்னத்தை சாதித்து விட போகிறேன் என்ற வளமையான பெண் போலவே அவன் ஆசைக்கு தன்னை ஒப்புவித்து அவளும் தாபத்தியில் வெந்து கொண்டிருந்தாள். குந்தூஸ், கண்ட்ரோல் மிஸ் ஆகுது, நீ வீட்டுக்கு கிளம்பு. கண்கள் ரத்தமென சிவந்து அவன் ஆண்மையின் ஆணிவேர் இடையாடையை தாண்டி உடலை உணர வைக்க உதடு கடித்து மாட்டேன் என்று தலையை ஆட்டினாள் விஜயா. அழகே ஒன்ன என்றவன் பாய்ந்து அவளின் உதட்டை இழுத்து சுவைத்தான். ஏற்கனவே தேன் மிட்டாய் சாப்பிட்டு இருந்திருப்பதால் அவளின் இதழில் ஒட்டியிருந்த இனிப்பு அதை காட்டிலும் தன்னவனின் எச்சில் இருக்கும் இனிப்பு ஒன்றாக கலந்து தேனில் ஊறிய நெல்லிக்காயாக இருந்தது அவளின் இதழ்கள். விடவே மனசில்லாமல் சுவைத்து கொண்டிருக்கிறான். விஜயாவிற்கு என்ன பண்ண என்றெல்லாம் தெரியவில்லை. இதழை அவனின் வசம் ஒப்புவித்து கொடுத்து கைகள் மட்டும் தன் அத்தை மகனின் சிகைக்குள் அலைவதும் முதுகில் கை வைத்து தன் மேல் இறுக்கிக் கொள்வதும் என்று அவளுக்கு தெரிந்தாற்போல் உணர்வை காட்டிக் கொண்டு கிடந்தாள். மாப்ள
என்ற மரத்தின் பின்னே இருந்து கேட்ட ஸ்ரீகிருஷ்ணா குரலில் அடித்து பிடித்து எழுந்த தேவன் தன் முகத்தை சரி செய்து கொண்டு இருக்கைகளாலும் பரபரவென்று தலையை கோதி ஒரு கையை எடுத்து தன் மாமன் மகளை தூக்கி அவளின் அழுகிய ஆடையை கண்டு தன் தலையில் தானே கொட்டி கொண்டவன் அவனே சரி செய்து விட்டு நின்றான் நிலத்தை பார்த்து. பாப்பா வா, வீட்டுக்கு போகலாம் என்று ஸ்ரீகிருஷ்ணா விஜயாவின் கையை தொடப்போக வெடுக்கென்று தன் கையை உருவி கொண்டால் தேவனின் முதுகுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு. நான் உங்க கூட வரமாட்டேன். நான் மாமா கூட இருக்கிறது தாத்தாவுக்கு தெரியும். நான் மாமாவை தான் கட்டிக்க போறேன். உசுரே போனாலும் அது என் தேவ மாமா கூட தான் போகும். இவ எதுக்கு இப்ப இதெல்லாம் ஒப்பிச்சுட்டு இருக்கா என்று தேவனுக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல் இருந்தது. ஸ்ரீகிருஷ்ணாவோ சிரிப்பை உதட்டுக்குள் அடுக்கி கொண்டு அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். கல்யாணம் முறைப்படி நடக்கட்டும், அப்புறம் இதெல்லாம் நடந்தா 2 பேருக்கும் கௌரவமா இருக்கும். அவ பொட்ட புள்ள மாப்பிள்ள, உங்க உணர்ச்சி கொஞ்ச நேரம் அடக்கி வைக்கலனா அவ மரியாதையே போயிடும். நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். சாரி மாமா என்று மன்னிப்பை கேட்க வந்த தேவனின் வாயை எக்கி பொத்தியவள், நீங்க எதுக்கு மாமா இந்த ஆளுக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க? இந்த ஆளு மாதிரி ஊருக்கு வெளியில ஒண்ணு ஊருக்குள்ள ஒண்ணுன்னு 2 கொடுத்து நான் நடத்தலையே. உங்க சொந்த பொண்டாட்டியா வரப்போற என்கிட்ட தானே இப்படி நடந்துக்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கர்ப்பமாவே ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. உன்னை குறை சொல்றதுக்கு இந்த ஆளு யோகிதையும் இல்லை என்றவள் பேச்சு முழுதாக கூட முடியவில்லை. விட்டான் ஒரு அறை. கண்ணே மணியே என்று கொஞ்சம் தன் மாமன் அடியில் புகை பறக்க பார்த்து கொண்டிருந்தாள் தேவனை. அம்பு 47. ஹலோ ஹலோ தேவன் அழைப்பை துண்டித்த பிறகு தன் இரட்டையை தட்டி கொண்டே திரும்பி பார்த்த நகுலன் தனக்கு வெகு அருகில் தன்னை பார்த்து முறைத்து கொண்டிருக்கும் நதியாவை பார்த்துதான் வராத போனை காதில் எடுத்து வைத்து கொண்டு அவளிடமிருந்து தப்பித்து ஓடினான். அப்பா, நல்ல வேலை, தேவா கிட்ட பேசினதை கேட்டு இருப்பாளோ. கேட்டு மட்டும் என்ன இப்போ இல்லாததையா சொல்லிட்டு இருந்தேன். பாம்பு காது எங்க இருந்து வந்து பின்னாடி நிக்கிறா பாரு, பிசாசு என்று புலம்பிக் கொண்டே ஒரு மரத்தின் நிழலில் வந்து நின்றவன் அங்கிருந்து நகர திரும்ப மரத்தில் ஒற்றை கை வைத்து தோரணையாக சாய்ந்து நகுலனை தான் பார்த்து கொண்டிருந்தாள் நதியா. மிரண்டான் வாலிபன். இறுகிய ஜீன்ஸ் பேண்ட், அதற்கு மேல் ஒட்டிய முழுக்கை சட்டை. அதுவும் அவள் ஒரு கையை மேலே தூக்கி மரத்தில் வைத்து நகத்தை கடித்து கொண்டு அவனை பார்க்க, ஹா, அம்புட்டு எனக்கா என்றுதான் தோன்றியது நகுலனுக்கு. முயன்று கோபமுகத்துடன், அடிங்க, என்னடி சுத்தி ஆட்டங்காட்டுற, இப்ப என்னங்கிற? நகுலா, சித்து வேலை காற்றா நகுலா, மயங்காத, ஸ்டெடி என்று மனதுக்குள் பேசிவிட்டு நகர்ந்தவனின் கால்கள் ஒரு நிமிடம் அப்படியே நின்றது. தன் இனியவளின் தழுதழுத்த குரலில், என் மாமன் மகனுக்கு கோபமா? சன்னமாக பேசுகிறாள். கண்கள் வேறு கண்ணீரால் பளபளத்தது. அதை கண்கொண்டு பார்த்த நகுலன் பதறிவிட்டான். வீம்பாக பேசுவாள், சண்டை போடுவாள் என்று எதிர்பார்த்திருக்க இப்படி கண்கள் கலங்க அவள் அழைத்ததில் பதறியது காதலனுக்கு. ஏய் லூசு, என்ன இது? ஓ மேல நான் கோவப்படாம யாரடி கோவப்படுவா? வெகு நாட்களாக மனதை அழுத்திய துக்கம் தாங்காமல் இன்று தன்னவனின் நெஞ்சில் விழுந்து விம்மி அழுதாள். நதியாவின் அழுகைக்கு காரணம் புரியவில்லை. ஒருவேளை தன்னை பிரிந்து அவள் இவ்வளவு ஏக்கம் கொண்டிருப்பாளோ? நான் தான் திருப்பி பேசியிருக்க வேண்டுமோ? அவ்வளவு வீரப்பாக பேசிவிட்டு சென்றவள் ஏன் இந்த தற்காலிக பிரிவுக்கு எல்லாம் இவ்வளவு அழுக போகிறாள்? வேறு என்ன காரணமாக இருக்கும்? உடம்பு ஏதும் சரியில்லையோ? ஒருவேளை அவளின் அப்பாவுக்கு ஏதும் உடம்பு சரியில்லையோ? அதை கூறதான் பின்னாடியே சுற்றுகிறாளா? இங்கு வந்ததிலிருந்து தன் பின்னாடி தானே சுற்றி கொண்டிருக்கிறாள் என்று எல்லா வகையிலும் யோசித்த நகுலன் அவளின் தாடையை பற்றி தன் கண் கொண்டு பார்க்க வைத்தான். என் நதி பொண்ணுக்கு அழுக கூட தெரியுமா? இன்னைக்கு தான் பார்க்கிறேன். அழுத விழிகளை அவனுக்கு காட்டாமல் மீண்டும் நெஞ்சை துளைத்து முதுகு வழியாக வெளியேறுவது போல அழுத்தி புதைத்து கொண்டாள். சத்தியமா பார்க்க முடியல நதியா, உன்னை எப்படி? 4 அடி கூட அடிச்சுக்கோ, நான் தான் தப்பு, என்னை மன்னிச்சிடுவோம், காலில் வேணாலும் விழுகிறேன், அழுகாத நதிமா ப்ளீஸ். என்று சிரிக்க முயன்று தோற்று போனவளை யோசனையாக பார்த்து கொண்டிருந்தான். ஏன் இப்படி வினோதமாக நடந்து கொள்கிறாள்? அப்படி என்னதான் அவள் முகத்தில் இன்னும் ஏதோ கலக்கமும் சோகமும் அப்பிக்கொண்டிருக்கிறதே? நதி, என்கிட்ட எதுவும் மறைக்கிறியாடி
நீ காதலுக்காகலாம் இவ்வளோ அழுகிற ஆள் கிடையாது. உன்னை நான் தப்பு சொல்லல. ஆனா நீ போடா வெண்ண அப்படின்னு டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறவ தானடி. என்ன ஆச்சு? ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்குடா. எனக்குன்னு யாருமே இல்லாதது போல தோணுது. ஏய், என்ன இப்படிலாம் பேசுற? வீட்டுல அப்பா இருக்காங்க, நான் இருக்கேன். உனக்கு தெரியும்ல, தேவா சொல்லி இருப்பானே, இங்கிருந்து கிளம்பும் போது உன்னை என்னோட சொந்தமாக்கி கூட்டிட்டு போறதுதான் ஐடியா. உன் அப்பாவையும் நம்ம கூடவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அப்பா இருக்கணுமே என்று சிரிக்க முயன்ற அவளின் கண்களில் அருவியாக கண்ணீர் உடைப்படுத்தது. நதி, ஏன்டி சொல்லல? ஏன் சொல்லல? எப்போடி? என்ன என்ன நீனு தனியா எப்படி சமாளிச்ச? உன் பக்கத்துல நான் இல்லாம போயிட்டேனே, அவ்வளோ என்னடி வீம்பு உனக்கு? சற்று ஆவேசமாக அவளின் கழுத்தை பிடித்து விட்டான் நகுலன். நீ சிங்கப்பூர்ல இருக்கும்போது நம்ம சண்டை போட்டோம்ல, அதுக்கப்புறம் எனக்கும் உன்னை பிரிஞ்சுட்டு உன்னை கூட பேசாம உன்னை பார்க்காம இருக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என் வருத்தம் என் முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சுது. எங்க அப்பா ஒரு நாள் ராத்திரி என்னை கூப்பிட்டு பேசினாங்க. நதியாம்மா, இங்க வாடா. சொல்லுங்கப்பா. அப்பா கிட்ட எதையாவது மறைக்கிறியாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையேப்பா. பாப்பா, உன்னை போட்டது உங்க அம்மா. உன்னை பெத்துட்டு அவ செத்துட்டா. உன்னை ஒரு நாள் குழந்தையில இருந்து என் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்துருக்கேன். உன் முகத்தோட சின்ன அசைவை வச்சே உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால படிக்க முடியும். எதுவா இருந்தாலும் தைரியமா அப்பா கிட்ட சொல்லுடா. பா என்று நகுலனை இன்ஸ்டாவில் பார்த்தது, பேசியது, காதலில் விழுந்தது, இப்பொழுது பிரிந்து இருப்பது என்று அனைத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பித்தாள் நதியா. மாப்பிள்ள போட்டோ இருக்காமா? மாப்பிள்ளை என்று கூறி தன்னுடைய சம்மதத்தை கூறினார் அவர். சின்ன தயக்கத்துடன் நகுலனும் தேவனும் சேர்ந்திருக்கும் புகைப்படத்தை காட்டி நகுலனை சுட்டி காட்டிவிட்டு பின்பு அனைவரும் இருக்கும் அவர்களின் குடும்ப படத்தையும் காட்டி அவர்களின் குடும்பத்தை பற்றி கூறினார். அப்பா ஒன்று சொன்ன கோச்சிக்க மாட்டியாடி தங்கம்? எனக்கு உங்க அளவுக்கு அறிவு புத்திசாலித்தனம் இதெல்லாம் இருக்கான்னு தெரியாது. ஆனா ஏனோ இத்தனை வருஷம் வாழ்க்கையை ஒட்டுனதுல வந்த பக்குவம் கொஞ்சம் இருக்கு. அதை வச்சு சொல்றேன். மாப்பிள்ள கண்டிப்பா உன்கிட்ட வேணும்னு மறைச்சிருக்க மாட்டாங்க. என்ன கேட்டா மாப்பிள்ள செஞ்சது நியாயம்னு தான் சொல்வேன். உன் தரப்பு தான் ரொம்ப தப்பா இருக்கு. நீ தான் அதை வெளிப்படையா கேட்டு காதல்ல விழுந்திருக்கணும். இப்ப சண்டை போடுறது உன் மேலதான் எனக்கு தப்புன்னு தோணுது. பழசெல்லாம் மறந்துட்டு மாப்பிள்ள கிட்ட காலையில எந்திரிச்சதும் புதுசா பேச ஆரம்பி. சீக்கிரம் வந்து என்னோட செல்ல பொண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு போக சொல்லு. அதுவே எனக்கு நிம்மதி. உன்னை அவர் கையில ஒப்படைச்சிட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் பாரு. நீங்க சொல்லிட்டீங்க இல்லப்பா, நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பேசுறேன். அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் உங்களை அனுப்ப முடியாது. என் பிள்ளைங்களெல்லாம் எடுத்து கொஞ்சம் வேணா என்னை வளர்த்த மாதிரி என் பிள்ளையும் நீங்க தான்ப்பா வளர்க்கணும். தைரியமா துணிச்சலா. உங்க மாப்பிள்ள அடிக்கடி என்கிட்ட பேசும்போதெல்லாம் இதையே தான் சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு நீங்க வேணும்ப்பா, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. என் அப்பாவே சம்மதிச்சிட்டாரு, இதுக்கு மேல என்ன கவலை? நான் அவர்கிட்ட போய் பேசுறேன்ப்பா என்று கூறிய நதியா துள்ளல் நடையோடு கையில் போனை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்று கொண்டிருந்தாள். கயிற்று கட்டிலில் படுத்திருந்த நதியாவின் தந்தை திடீரென நெஞ்சை பிடித்து கொண்டு நதிமா என்று ஒரு கூச்சல் தான் இட்டார். அப்பா என்று ஓடி வந்தவள் தலை தொங்கி இருந்த தன் தகப்பனை பார்த்து பயத்திலும் நடுக்கத்திலும் கைபேசியை கையில் இருந்து தவற விட்டாள். அது சுக்கு நூறாக உடைந்து நதியாவின் தந்தை போல அது அதன் வாழ்க்கையையும் முடித்து கொண்டது. மருமகனை பார்த்ததும் வந்த நம்பிக்கையை இனி மகளுக்கு அவர் இருக்கிறார், அதனால் சென்று விட்டார் போலும். தந்தையின் நெஞ்சில் விழுந்து அழுக ஆரம்பித்து விட்டாள் நதியா. இவளின் அழுகுரலை கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து கூட மாட இருந்து நதியாவின் தந்தையின் இறுதி காரியங்கள் வரைக்கும் கூடவே இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் தன் அலைபேசிக்கு என்ன ஆனது என்று நினைப்பே வந்தது. அந்த இடத்தை சுத்தி சுத்தி தேடியவளுக்கு தன்னுடைய சிம் கார்டு கிடைக்கவே இல்லை. நகுலன் தேவனின் எண்ணம் தன்னிடம் இல்லாததால் வேறு கைபேசி வாங்க கூட மனமில்லாமல் சிறிது காலம் தந்தையின் இழப்பிலேயே உழன்று கொண்டிருந்தாள். பிறகு மெல்ல மெல்ல தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பித்த பிறகுதான் தனக்கு கைபேசியின் தேவையை உணர்ந்து வாங்கியவள். அதற்கு பிறகும் சிறிது காலம் எதனினும் நாட்டமில்லாமல் சுற்றி கொண்டிருந்தவளுக்கு நகுலனின் நினைவு வெகுவாக வாட்ட வருடங்கள் உருண்டோடிய பிறகுதான் இன்ஸ்டாகிராமில் அவர்களின் ஐடி நினைவில் இருக்கிறது.
தன்னுடைய ஐடியை வைத்து அவர்களிடம் பேசி அலைபேசி எண்ணை வாங்கிய பிறகு விஷயத்தை கூறலாம் என்று யோசித்து இன்ஸ்டாகிராம் செல்லும் பொழுதுதான் தேவனிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. தாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போவதாகவும் தங்களுக்கு வண்டி வாகனத்திற்காக நீ வேண்டும் என்றும் நகுலன் வரப்போகிறான் என்பதை அறிந்து கொண்டவர் நேரிலேயே விஷயத்தை கொட்டி தீர்த்து தன்னவனின் மார்பில் விழுந்து அழுதால் நிம்மதியாக உறங்க முடியும் என்றுதான் அவன் வந்ததிலிருந்து அவன் பின்னாடியே சுற்றி கொண்டிருப்பவளுக்கு ஏனோ இயல்பாகவே பேச தயக்கம் எடுத்தது. இத்தனையும் கூறி முடித்தவளை ஓங்கி அறைய வேண்டும் என்றுதான் நகுலனிற்கு தோன்றியது. ஆனால் மனதளவில் உடைந்து போய் அழுபவளை மறுபடியும் காயப்படுத்த விரும்பாமல் அவளின் தலையை மெல்லமாக நீவி உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கிறேன் என்றுதான் கூறுவதாக இருந்தது அவனின் அணைப்பு. சாரி நகுலா, எல்லாமே ஏன் தப்புதான். நான் ஒரு மக்கு, அறிவில்லாதவ, வீம்பு பிடிச்சவ, முசுடு, ராட்சசி ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டு அவனின் ஒவ்வொரு சொல்லின் முடிவிலும் நதியா தன் நெற்றியை கொண்டு அவன் மார்பில் முட்டிக்கொண்டு விசும்பி கொண்டிருந்தாள். வலிக்க போகுதுடி. ஐயோ சாரிடா. எனக்கில்ல, இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற என் நதி குட்டிக்கு. இடது பக்கம் நெஞ்சை தடவி காட்டி கண்ணடித்தவனின் அழகில் சொக்கி நின்றாள் நதியா. அவன் தன்னை இயல்பாக்க இதெல்லாம் செய்கிறான் என்றும் புரிந்தது. தன்னிடம் வாய்க்கும் போது கண்ணம் கிளிய போகுது என்பதும் புரிந்தது. நதி, உன் வீட்டுக்கு போறோம், திங்ஸ் பேக் பண்றோம், அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ஓகேவா? பயமா இருக்குடா. தனியா இருக்கும்போது பயப்படாத ஆள் நீ, என் கூட இருக்கும்போது என்னடி பயம்? அதுதான் என் பயமே. நீ பாட்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இழுவையாக இழுத்தாள். பின்ன இப்போ உன்னைய உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது எதுக்கு? எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா எப்படியும் நமக்கு பிரைவசி கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவ்வளவு நாள் வீம்பிக்கிட்டு முறுக்கிட்டு திரிஞ்ச உன் திமிரை பிடிச்சி அடக்கிறது தான் என் வேலையே. திமிழ் மாட்டுக்கு தானடா இருக்கும். ஆஹா, உன்னோட திமிழ் எதுன்னு சொல்லவா என்றவன் பார்வை அவளின் கழுத்துக்கு கீழே செல்ல தன் கை கொண்டு நகுலன் கண்ணை மூடினாள். கண்ணை மூடு. நோ இஷ்யூ டார்லிங். நெஞ்சில வந்து முட்டி நின்னியே, அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பா மலை மாதிரி திம்சு கட்டடி நீனு. சி, என்னடா நீ இப்படியெல்லாம் பேசுற என்றவளுக்கு புதிதாக வெட்கம் வேறு வந்து தொலைத்தது. இருவரும் மதிய முகாமில் வேலை முடித்துவிட்டு சூரிய அஸ்தமனத்தில் நதியா வீட்டிற்கு ஜோடியாக சென்றார்கள். போகும்போது ரெட்டையா போய் வரும்போது மூணா வருவாங்களோ? அம்பு 48. மருத்துவ முகாமில் தன் பணியை முடித்துக்கொண்டு நதியாவை அவளின் இல்லத்திற்கு அழைத்து சென்றான் நகுலன். இது சொந்த வீடு தானே நதி? ஆமாண்டா என்றவள் கைகள் தன் உடைகளை எடுத்து சூட்கேஸில் அடுக்கியது. நிஜமாவே நீ பொண்ணுதானாடி? ஏன் இந்த சந்தேகம்? பின்ன ஒரு புடவை இல்ல, ஒரு சுடிதார் இல்ல, ஃபுல்லா ஜீன்ஸ் பேண்ட் சட்டையா வச்சிருக்கிற. அது கூட காக்கி சட்டை, வெள்ளை சட்டைன்னு யூனிஃபார்ம் சட்டையா தான் இருக்குது. முகத்துக்கு போட ஒரு க்ரீம் இல்லை, பாடி லோஷன் இல்லை, ஜுவல்ஸ் இல்லை. என்ன தாண்டி பண்ணுவ வாங்குற சம்பளத்தை? அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சரியா இருக்கும்டா. ஏரியா பிள்ளைங்களுக்குன்னு ஏதாச்சும் செய்வேன் என்னால் முடிஞ்சது. அப்போ உனக்கு? எனக்கு என்னடா பெருசா செலவு? இந்த ஷர்ட் ஃபார்ம் முடிக்கி என்னத்தை போட சொல்ற? அதோ அங்க இருக்கு பாரு கண்ணாடி பக்கம் சிறிதான அளவில் அறையின் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதில் ஆளுயர கண்ணாடி வேறு. அட, பார்க்கவே செமையா இருக்கே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்றவன் அந்த டிராவை திறக்க சப்பென்று ஆனது. என்னடி இது? அந்த பாட்டில் இருக்கிறது தான் தேங்காய் எண்ணெய். செக்கு தேங்காய் எண்ணெய்டா, உடம்புக்கு நல்லது. தலைக்கு அந்த தேங்காய் எண்ணெய் தான் தேய்ப்பேன். உடம்புக்கு கூட குளிச்சுட்டு வந்ததும் அந்த எண்ணெய் தான் கை முட்டிக்கு கால் முட்டிக்குன்னு தேய்ப்பேன். போடுறதுக்கு ஒரு 4 பிளாக் பேண்ட் இருக்கு. பாத்தியா, அவசரத்துல ஏதாவது பிஞ்சிருச்சுன்னா கூட நான் எடுத்து போட்டுக்குவேன். அந்த மாதிரி ஸ்பேர் வச்சிருக்கேன். பக்கத்துல இருக்கிறது அட்டையில போட்டு வேற எனக்கு எதுவும் தேவைப்படுறது இல்லடா. தலையில் அடித்து கொண்டு எழுந்தான் நகுலன். பின்னே மொத்தமாகவே அவளின் அழகு சாதனம் இது மட்டும் தானாம். அவன் கூட விதவிதமாக பெர்ஃப்யூம், உடம்புக்கு தேய்க்கும் பாடி லோஷன் என்று குவித்து வைத்திருக்க, இவள் இந்த தேங்காய் எண்ணெயில் அழகை முடித்து விட்டாளே என்றுதான் இருந்தது.
அப்போதுதான் கவனித்தான், அவள் அந்த அறையிலேயே ஒட்டி இருந்த பாத்ரூமில் இருந்து தன்னுடைய பேஸ்ட் பிரஷ் சகிதம் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவளுக்கு அவன் கண்ணாடியின் வழியே அந்த காட்சி அப்பட்டமாக தெரிய உல்லாசமாக விசில் அடித்தான். இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே, ஊருக்கு போனதும் இதே போல வாங்கி வைக்கணும். எதுடா? இந்தோ இது. இப்படி ரூம் வித் அட்டாச்மெண்ட் பாத்ரூம் அண்ட் அந்த பெட்ரூம்ல இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள கண்ணாடியும். எதுக்குன்னு இப்பத்தானே புரியுது என்றவன் பார்வை சொன்ன செய்தியில் அவன் புஜத்தில் குத்தியவள் சினுங்கிக் கொண்டே அடுப்படிக்குள் நுழைந்தாள். அவள் பாத்திரத்தை உருட்டி கொண்டிருக்க இவனும் பின்னாடியே சென்றான். என்னடி உருட்டிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் எங்கள் அம்மா யூஸ் பண்ண பாத்திரம்னு எங்கள் அப்பா இதெல்லாம் மாற்றவே விட மாட்டாருடா. அதான் சாப்பாடு செஞ்ச பாத்திரத்தெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி கவுத்து வச்சுட்டு வந்தோம்னா எப்போ இந்த வீட்டுக்கு மறுபடியும் திறந்தாலும் பாத்திரம் நீட்டாக இருக்கும்ல. வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாண்டி. ஆஹா வேணாண்டா. ஆனால் பார்த்துக்கோ, இதுதான் உன் மாமியார் வீட்டு சீதனம். இதை விட பெரிய சீதனம் ஒன்று எனக்கா என் மாமியார் மாமனார் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. புரியாமல் முழித்தவளை தோல் பிடித்து நடத்தி சென்று அந்த ஆளுயர கண்ணாடி முன்னே நிப்பாட்டினான். பாத்தியா, இந்த சீருக்கு முன்ன வேற எதுவுமே நிக்க முடியாது. பின்னிருந்து தன்னவளை அணைத்து கன்னத்தில் நாவு கொண்டு ஓவியம் வரைந்து கொண்டே கூறினான் ரசனையாக. விடுடா. அப்படி இப்படி குட்டி குட்டி ரொமான்ஸ் செய்து அனைத்து வேலைகளையும் முடித்து கொண்டு நதியாவை தன் கை வளைவிலேயே அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான். அவ்வளவு நேரம் இயல்பாக இருந்தவன் வீட்டிற்குள் நுழைய முகமெல்லாம் இறுகி கொண்டுதான் வந்தது. பா காட்டு கத்தாக கத்தினான். இவன் கத்தியதில் பிரீதா பாண்டியன் இருவரும் வெளியே வந்துவிட கூடவே தன்னுடைய கைபேசியை எடுத்து தேவனுக்கும் அழைப்பு விடுத்தான். தாங்கள் சந்தித்தது காதலித்தது இப்பொழுது தந்தை இல்லாமல் தனியாக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது என்று அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறிக்கொண்டிருந்தான். அழைப்பில் இருக்கும் தேவனுக்கே முகமிருகியது. நகுலன் அழைப்பில் ஒவ்வொரு கதையை சொல்லவே அவனுக்கு எதுவோ பிடிபட அப்போதே அங்கிருந்து கிளம்பி விட்டான் தேவன் தன் இரட்டைக்கு தோள் கொடுக்க. மாம்ஸ் என்றவள் ஓடிச் சென்று தேவனை அணைத்து கொண்டு தோளில் முகம் புதைத்தாள். அவள் அழுகும் வரை ஒன்றும் சொல்லாமல் அப்படியே சிலையாக நின்றவன் அவளின் அழுவல் விசும்பலாக மாறியதும், ஓ மேடம்க்கு இப்பதான் என் நினப்பு வருதா? ஓ மாம்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு பார்க்க வந்தியா? மாம்ஸ் அது சாரி. பேசாதடி நீனு. அவன் கூட சண்டை போட்ட சரி, ஆனா ஒண்ணுமே செய்யாத நான் என்னடி பண்ணுனேன்? உன் கஷ்டத்துல கூட எங்ககிட்ட வந்து உனக்கு ஆறுதல் கேட்கணும், ஒரு உதவி கேட்கணும்னு தோணலைல. அப்ப நீ கூப்பிடுற வார்த்தையும் பேசுற பேச்சும் வெறும் வாய் வார்த்தை தானே? ஐயோ இல்ல மாம்ஸ் என்ற தேவனின் நெஞ்சில் சாய்ந்து கதறி அழுதவளின் கதறல் அங்கிருந்த எல்லோரையுமே உருகச் செய்தது. இப்போ என்னங்கடா, அண்ணனும் தம்பியும் சும்மா மாறி மாறி பச்சை புள்ளி அழுக விட்டுட்டு இருக்கீங்க. இங்க வாடாமா. பிரீதா அழைக்கவும் பிறந்ததிலிருந்தே அன்னை மடி காணாத நதியாவிற்கு பிரீதாவின் அரவணைப்பு ஏதோ புதிதாக கிடைத்த தெம்பாக தான் இருந்தது. உங்க நிலைமையில இருந்து தான் யோசிப்பீங்களாடா, அந்த பொண்ணு நிலைமையில இருந்து யோசிக்க மாட்டீங்களா? அப்படியேனாலும் அந்த பொண்ணு இப்ப சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாதானே, இனி என்ன கஷ்டம்? இப்பயும் அவளை நோகடிக்கிறீங்க. அம்மாடி போடா, அந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கு. போய் பேக் எல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுனா பண்ணிட்டு வா, லஞ்சு சாப்பிடலாம். டேய் தகப்பா. சொல்லுங்க மைசன், கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக தான் இருக்கணும். போயா யோ. டேய் இவளை ஏண்டா கூட்டிட்டு வந்திருக்க? இவங்க தாத்தா பார்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரே. அப்பொழுதுதான் தேவனும் நகுலனும் திரும்பி பார்த்தார்கள். பின்னாடியே வந்து நின்ற விஜயாவை. நீ எப்படி என் பின்னாடி ஏறின? மாமா, நீங்க தான் நகுலா மாமா ஃபோன் பண்ணும்போது என் முன்னாடி கையை நீட்டி ஹாஞ்ச் பூஞ்ச் அப்படின்னு கில்லி படம் விஜய் மாதிரி கையை நீட்டினீங்க. நானும் த்ரிஷா மாதிரி உங்க பின்னாடி ஏறி உட்காந்து வந்துட்டேன். ஒரு ஆர்வத்துல. சரி பொடி போய் மாமனுக்கு சமைச்சு வை. சரி மாமா என்றவள் மறுபேச்சு பேசாமல் அடுப்படிக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்து கொண்டே மீசையை முறுக்கி நின்றவன் பக்கத்தில் வந்த பிரீதா, ஆமா ஏதோ அர்ஜுன் வேலை சொல்லியிருக்கான், வெளியில கிளம்பணும்னு சொல்லிட்டு நீ இவ கூட என்னடா பண்ணிட்டு இருக்க? அது சகோ சொன்ன வேலையே இவ கூட தாம்மா, இவ கூட செய்யற மாதிரி தான் இருந்தது என்றவன் உளர நகுலன் வாய்விட்டு சிரிக்க பாண்டியன் ஊமையாக சிரித்தார். பிரீதா இருவரும் மாறி மாறி முறைத்து பின்பு
ஒருத்தனும் சரியே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளையோட வராமல் இருந்தா சரி, அப்பா மாதிரி ஒருத்தனாவது இருக்கானா பாரு என்று பொறுமையபடி மதிய உணவு சமைப்பதற்காக அடுப்படிக்குள் நுழைந்தாள். என்ன மகனே, அர்ஜுன் சொன்ன வேலை குட்டிமா கூட ரொமான்ஸ் பண்ணுறதா என்ன? நைனா, நான் எப்போ ரொமான்ஸ் பண்ணாலும் எப்படி நீ உடனே கண்டுபிடிக்கிற? தடையும் இல்லாமல் தப்பு பண்ண தெரியுதா மகனே உனக்கு? உன் பாக்கெட்டில் இருக்க மருமகளோட மல்லிப்பூவை எடு. உன் பின்னாடி வயல் மண் ஒட்டி இருக்கு. உன் சட்டை முழுக்க மருமக கண்ணாடி வளையல் ஜிகுனா ஒட்டி இருக்கு. எப்படிப்பா இவ்வளோ சரியாக கண்டுபிடிக்கிறீங்க? என்னடா பசங்க நீங்க, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துக்குது, இப்படி வீட்டுக்கு தெரிகிற மாதிரி மாட்டிக்கிற மாதிரியாடா லவ் பண்ணுவீங்க? அந்த காலத்துல உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறா அவ தான் என்னை தேடி வந்தான்னு. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரும்போதெல்லாம் ஒளிஞ்சு நின்று மறைஞ்சு நின்று அவளை நான் அடிக்காத சைட்டா. எப்பா எப்படி இருப்பா தெரியுமா உங்க அம்மா? செப்பு சிலை. அவ சிரிக்கும் போது சிம்போனி ஓசை. கண்ணு ரெண்டும் பத்தாது அவ அழக வர்ணிக்க. ஆனா என்ன, கிட்டக்க போக தைரியம் வரல, மனசும் வரல. நல்லா வளர்ந்த பிள்ளை, நம்மளால கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒளிஞ்சிருந்து சைட் அடிப்பேன். ஆனா பாரு, இப்ப பக்கத்துல இருந்து பாக்குறேன். இதுதான் உங்க அப்பனோட லைஃப் கோல்டா மகனே என்றவர் பார்வை சிரித்து கொண்டே விஜயாவின் தலையில் கொட்டி ஏதோ சொல்லி கொடுத்து கொண்டிருந்த பிரீத்தாவையே மேய்ந்தது. தன் அன்னையை சைட்டடித்து கொண்டே அடுப்படி நோக்கி செல்லும் தந்தையை பார்த்து கொண்டே வந்த நகுலன் தேவனின் தோளில் கை போட்டான். நம்மெல்லாம் என்னடா லவ் பண்றோம், நம்ம அப்பா தான் பயங்கர காதல் மன்னனா இருந்திருக்காரு பாருண்டா. ஆமாண்டா, அழகான ஜோடி. இந்த வயசுலயும் மனுஷன் என்னம்மா லவ் பண்றாரு. இதுல பாதியாச்சும் நான் என் குந்தூஸ் கூட லவ் பண்ணணும்னு ஆசை வருதுடா. எனக்கும் அதே எண்ணம் தான். இருவரின் பார்வையும் அடுப்படிக்குள் தான் இருந்தது. அத்தை, நான் நகுலா மாமா ஆளை எப்படி கூப்பிடணும்? எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே வயசு தாண்டி, உங்களுக்கு தோன்றத போல கூப்பிட்டுக்கோங்க. ஒரு மருமக இருந்தாலே குடுமிப்புடி சண்டையா இருக்கும். எனக்கு 5 மருமகளும் வரப்போறாளுங்க. ஒரே வீட்டில் வேற இருக்கணும். இங்க பாருங்கடி, உங்க ஓரங்கத்தி சண்டையெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். வயசான காலத்துல எங்ககிட்ட எடுத்துட்டு வந்து என்னைய டயர்டாக்காதீங்க என்ற பிரீத்தாவின் சொல்லில் கிலுக்கி சிரித்த விஜயா, அத்தை அதெல்லாம் கவலையே படாதீங்க, நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். எங்க பஞ்சாயத்தெல்லாம் உங்ககிட்ட வராது. என்ன நதியா, அப்படித்தானே? நதியாவிற்கு இதெல்லாம் புதிதாக இருந்தது. இதுவரை தந்தையை தவிர யாரிடமும் உரிமையாக பேசாதவள் இன்று இவ்வளவு பெரிய குடும்பத்தில் தன்னால் முடியுமா? தனக்கு காவலாக அரணாக நிற்கும் குடும்பத்திற்கு தன்னால் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று யோசனையில் இருந்தவள் விஜயாவின் கேள்விக்கு 4 பக்கமும் மண்டையாட்டினாள். எப்படியோ ப்ரோ, நம்ம தர்மன் ப்ரோ சொன்ன மாதிரி 5 பேரும் ஆளுக்கு ஒரு ஆளை செட் பண்ணிட்டோம். பிரச்சனை இல்லாம கல்யாணமும் வந்துடும். ஆனா எனக்கு பிரீமன் ப்ரோவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவர் காதலுக்கு அர்ஜுன் ப்ரோ என்ன ஆப்பு சொருகி விட போறாங்களோ நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. காதல்னா சேசிங் த்ரில்லிங் எல்லாம் இருக்கதானடா செய்யும். அதுக்கெல்லாம் அசரலாமா? குட்டிமா மாமா பொண்ணு தான், எந்த பிரச்சனையும் இல்லாத கல்யாணம் தான். ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளோ பெரிய டாஸ்க் அர்ஜுன் கொடுத்துருக்கான்னு பாரு. அதை முடிக்க வேணுமா? இல்லைன்னா இதெல்லாம் நினைச்சாலே கண்ணை கட்டுதுடா. 5 அண்ணன் தம்பிகளுக்கும் தங்களின் துணைகளை சுலபமாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்களை கதம் பிடிப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லையே. இதில் ஒருவரின் காதல் தோல்வி அடைந்தாலும் மீதி 4 ஜோடிகளின் வாழ்க்கை நிலை நினைத்தாலே ஐயோ. அம்பு 49. மாமா, இந்த சிக்கன் சாப்பிடு. அடியே, ஒரசாம நகர்ந்து நில்லுடி. டைனிங் டேபிளில் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்ற பெயரில் தேவனை ஒட்டி நின்று கொண்டிருந்த விஜயாவின் காதில் கிசுகிசுத்தான். என்ன மாமா சொல்ற? கேட்கல. நல்லா சாப்பிடு மாமா. குட்டிமா, என்ன உன் தேவ மாமாவே கவனிக்கிற? எங்களுக்கெல்லாம் சிக்கன் இல்லையா? நகுலன் தான் வம்பு செய்தது. கொடுக்க மாட்டேனே. தேவா மாமா நல்லா சாப்பிட்டாதான் என்னை உடம்பு குறைக்க சொல்ல மாட்டாங்க. இது என்னடா வம்பா இருக்கு? தேவனை உடம்பு ஏற வைக்கிறதுக்கும் அவன் உன்னை இழைக்க சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, நான் உருண்டையா இருக்கேனா, அதனால பிளேட்ல உருட்டிட்டு ஏற சிரமமா இருக்குமா அவருக்கு. அதான் என்ன டயட் இருக்க சொல்லிட்டே இருக்காரு. இப்போ அவர் நிறைய சாப்பிட்டா என்னைய மாதிரி என்னைய உருட்டிட்டு போக சிரமம் இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாம நாங்க வயல்ல உருண்டு விளையாடுவோமா, அப்போ என்னை புரட்டி போடவே நெஞ்சு வலிக்குதுன்னு அழுகிறாரு. அதான்
என்று செல்லம் கொஞ்சி உதடு குவித்து பேசிக்கொண்டே சென்றவளின் வாயை பொத்தி, தாயே உட்காருமா, நல்லா சாப்பிடு, நீ உடம்பு குறைக்கவே வேண்டாம், என் குறை மனத்தையும் வாங்காத என்ற தேவன் அவசர அவசரமாக வாயில் சாப்பாடு அள்ளி போட்டவன் நிமிர்ந்து கூட பார்க்காமல் தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான். பின்னே இவர்கள்தான் குறுகுறு என்று தேவனை பார்த்து மூச்சு முட்ட வைக்கிறார்களே. நமட்டு சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் கண் கலங்கியது. தேவா விட்டு சென்ற தட்டில் உள்ள சாப்பாட்டை மேலும் சாதத்தை சேர்த்து உண்டு கொண்டிருந்தாள் விஜயா. ஏய் குட்டிமா, அந்த தட்டை வைடா. போங்க அத்தை, இது என் தேவா மாமா தட்டு, எனக்கு தான் என்றவள் வலித்து கட்டி தின்றாள். நமட்டு சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தவர்களை பொருட்படுத்தாமல் கையிலே மசால் மோர் எடுத்துக்கொண்டு தேவருக்கும் அறைக்கு சென்று கதவை சாற்றினாள். என்னங்க, இது சரியா வராது, அர்ஜுனுக்கு ஃபோன் போட்டு அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட்டாவது ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. தேவிமா, நம்ம மகங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். அவகிட்ட ரூம்குள்ள உட்காந்து அடிதடி நடத்திட்டு இருப்பான், இல்லாட்டி ஏதாவது வெட்டி கதை தான் அடிச்சிட்டு இருப்பான். நீ கண்டுக்காத, அர்ஜுன் எப்ப வேலையை முடிச்சிட்டு வரானோ அப்ப பேசிப்போம் என்ற பாண்டியன் நகுலன் பக்கம் திரும்பி, நீங்க மட்டும் ஏண்டா திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சாப்பிட்டு, அந்த ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, போய் லவ் பண்ணுங்க. மகனே, லவ் மட்டும்தான் பண்ணணும், லவ் மேக்கிங் பண்ணிடக்கூடாது என்று சிரித்துவிட்டு தன் மனைவியை கூட்டிக் கொண்டு தன் அறைக்குள் சென்றார். என்னடா குடும்பம் இது என்று முழித்தவளை பார்த்து ஊமையாக சிரித்த நகுலன், வா கிச்சன் கிளீன் பண்ணுவோம் என்று கூட்டிக் கொண்டு சென்றான். அவரவர் உண்ட தட்டை கழுவி வைத்துவிட்டு சென்றிருக்க மிச்ச பொருட்களை எல்லாம் மட்டும் அந்த இடத்தில் வைத்து மேஜையை துடைத்து பிறகு மீதி இருந்த பாத்திரங்களை கழுவி கொண்டே பேசினார்கள். என்னடி அப்படி பாக்குற? என் குடும்பத்தோட மிங்கிளாக கஷ்டமா இருக்கா என்ன? எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குடா. என் கூட்டுக்குள்ள நானும் அப்பாவும் மட்டும்தான். எப்பயும் எந்த வேலையா இருந்தாலும் நானே முடிச்சு வச்சுட்டு போயிடுவேன். அதை தாண்டி ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தா அப்பா செஞ்சு வைப்பாரு. வந்து சாப்பிட்டு அப்பா சாப்பிட்டாரான்னு பார்த்து மாத்திரை முழுங்கிட்டாரான்னு செக் பண்ணிட்டு தூங்குறது தான் எனக்கு நேரம் சரியா இருக்கும். இப்படி உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு இப்படி வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு புதுசாகவும் இருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சும் இருக்கு. எனக்குள்ள சின்ன பயம் இருந்தது. பொதுவாகவே தனியாக வளர்ந்தவங்களுக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது ஃப்ரீடம் போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்களாம். நீ எப்படி இருப்பியோன்னு நினைச்சேன் நதி. நீ சொல்றது உண்மைதான்டா. அது இங்கே சர்வாதிகாரம் பண்ற இடத்துல தான். தனியா இருந்தா நம்ம லைஃப் நல்லா இருந்தது கூட்டு குடும்பத்துல கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு. எனக்கு அத்தை மாமாவையே பார்த்தா ஏதோ அம்மா அப்பா ஃபீல் தான் வருது. இதோ குட்டிமாவை பார்த்தா எனக்கு தங்கச்சி அக்கா மாதிரி தான் ஃபீலிங் இருக்கு. தேவ பத்தி சொல்லவே வேணாம். அவனை அப்போல இருந்து இப்ப வரைக்கும் பிடிக்கும். எனக்கு எதுவுமே சிரமமா இல்லை. நீங்க அர்ஜுன் மாமாவை பத்தி சொல்லும் போதுதான் கொஞ்சம் பயமாவே இருக்கு, எப்படி இருப்பாரோன்னு. அவன் பார்க்க தான் டெரர், ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? இருக்கிறதுலயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்னா அது அர்ஜுன் ப்ரோ தான் சொல்லுவேன். நீ வேணா பாரு, என்கிட்ட பேசுறத விடவே நல்ல ஜாலியா உன்கிட்ட தான் பேசுவான். அவனுக்கு ஒன்ன மாதிரி போல்டா குடும்ப பாரத்தை சுமக்கிற பொண்ணுங்கனாலே ரொம்பவே பிடிக்கும். சரிடா. அப்புறம் அங்க வந்து ஜாப் கண்டினியூ பண்றியா? இதே டிரைவிங் ஒர்க்கா? உனக்கு ஃபியூச்சர் பிளான் என்னன்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? இப்போதைக்கு எந்த பிளானும் எனக்கு இல்லடா. உன்ன மாதிரி எனக்கு என்ன பிளான் இருக்க போகுது? இங்க இருந்து சிங்கப்பூர் போற வரைக்கும் நீ கேம்ப் போட்டு இருக்கிற எல்லா இடத்துக்கும் உனக்கு டிரைவர் ஒர்க்கு தான் என்னோட ஒரே வேலை. அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஓகே டார்லிங், ஓ இஷ்டம்தான் எதுவா இருந்தாலும் என்றவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அத்தனையும் அழகான காதல் உரையாடல்கள். அறைக்குள் கட்டிலுடையும் சத்தம். ஆமாம், தேவ் மேலே விஜயா உருண்டு கொண்டிருக்கிறாள். மூச்சு வாங்கி எழுந்து அமர்ந்த விஜயாவை பார்த்து இங்கே ஒருத்தனுக்கு மூச்சே வரவில்லை. தாவணி ஒற்றை பக்கம் துப்பட்டா போல் நீங்கி இருக்க இடையின் மையப்புள்ளியை மறைத்த பாவாடை அதன் இடத்தை விட்டு 2 இன்ச் இறங்கி இருக்க ரவிக்கை தாண்டி தோளில் வெளியே வந்து வணக்கம் சொல்லியது அவளின் கருப்பு உள்ளாடை. குந்தூஸ் என்றவன் அப்படியே அள்ளி கொண்டான் தன் செல்ல கன்று குட்டியை. மாமா விடு, முணங்கியவள் குரல் அவளுக்கே கேட்கவில்லை. தன் மாமனின் இறுகிய அணைப்பில் கோழி குஞ்சாக அடங்கியிருந்தாள். அழகி. அழகே மாமா. ஐயோ குந்தூஸ், நல்லா மெத்துன்னு இருக்கடி. உடம்பு புற சதையா இருக்கு, கொழுன்னு கொழுக்கட்ட மாதிரி. சி போங்க மாமா,
சினுங்கி சினுங்கி மூட ஏத்துறாளே என்றவன் அவளின் மெத்தி இடங்கள் அத்தனையும் உதடு கொண்டு உரசி பல்லு வைத்து கடித்து கையால் கசக்கி எடுத்தான். அவனுக்கு அவன் விளையாடும் டெட்டி பியர் அமுக்குவது போன்ற உணர்வாகத்தான் இருந்தது. விஜயாவுக்கோ எத்தனை பாசம் என் மீது இருந்தால் இப்படி என்னை கொண்டாடி தீர்ப்பார் என்ற எண்ணத்தில் அவன் போக்கில் என்னவோ பண்ணிக்கோ, எனக்கு வலித்தால் கூட உதடு கடித்து உன் முகத்தை பார்த்தே கிடப்பேன் என்பது போல் இருந்தாள். டொக் டொக் கதவு தட்டும் சத்தம் கேட்டு மோக நிலையிலிருந்து தெளிந்தவன் பார்த்தது ரவிக்கை முழுவதும் தன் எச்சிலால் குளித்திருந்த விஜயாவைத்தான். சரியான நேரத்துக்கு வந்துடுவான் கரடி. உன் அர்ஜுன் மாமா ஃபோன் போட்டிருப்பான், அதனால நகுலன் வந்து கதவு தட்டுவானா இருக்கும். வா, நம்ம போய் வெளியில உட்காந்து அரட்டை அடிப்போம். எனக்கும் இதுக்கு மேல உன் கூட ஒரே ரூம்ல இருந்தேனா கண்டிப்பா கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும் என்றவர்கள் தங்களை சரி செய்து கொண்டு வெளியே வந்தார்கள். ஈ ப்ரோ, நானே தெரியுது. குந்துஸ், கொஞ்சம் எங்க 2 பேருக்கும் டீ போட்டுட்டு கார்டனுக்கு எடுத்துட்டு வாடி. ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது, நாங்க கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே மாமா என்றவள் நதியாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அடுப்படிக்குள் சென்று விட்டாள். என்ன தேவா, கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு. கண்ட்ரோல்டா, ரொம்ப கஷ்டமாத்தான் இருக்குது. ஏதாவது பண்ண வந்தா தள்ளி விட்டா பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கோ மாமான்னு இருக்காடா. ரொம்ப கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. இனி தனியா இருக்கிறது ரொம்ப ஆபத்து. இன்னும் 2 months தானடா இருக்கு மேரேஜ் ஆக, சீக்கிரம் ஓடிடும். உங்க லவ் எப்படி போகுது? நீங்களாம் கண்ட்ரோலா இல்லையா? நான் ஏன்டா அவளை பார்த்தாலே இப்படி கண்ட்ரோல் மிஸ் ஆகுறேன்னு தெரியலடா. ஒரே ஷேமா இருக்கு. இதுக்கு பேர் கண்ட்ரோல் மிஸ்ன்னு சொல்ல முடியாது ப்ரோ. இதுவும் ஒரு விதமான லவ் தான். உன்னோட லவ்வை இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தப்பு இல்லதான், பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பண்ணா இன்கேஸ் பேபி ஃபார்ம் ஆனாலும் ஒரு அங்கீகாரமா இருக்கும், அவ்வளோதான். புரியுதுடா. சரி, குட்டிமாவோட காதுக்கும் கன்னத்துக்கும் நடுப்புற அணிலுக்கு 3 கோடு போட்ட மாதிரி உன் விரல் தடம் இருந்ததை பார்த்தேன். என்ன ஆச்சு? ஐயோ, அப்பா அம்மாவும் பார்த்துருப்பாங்களேடா. கண்டிப்பா இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் ஃபோன் பண்ணி கேவலமா திட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படியா பிள்ளைய அடிப்ப? மாமாவை மட்டமா பேசினாடா. நமக்கே 1 வருஷம் முன்னதான் உண்மையெல்லாம் தெரியும். அவ பாவம் குழந்தை, அவளுக்கு என்ன தெரிய போகுது? பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுட்டு அடிப்பியா நீனு? அப்பா, தப்புதான்டா, தப்புதான். உன் மாமன் மக காலில் வேணா விழுந்துடவா? சிப்ப. சரி, பாப்பா ஒன்றும் ரியாக்ட் பண்ணலையா? அவ என்ன ரியாக்ட் பண்ணுவா? ஏன்னு மட்டும் கேட்டா. நான் அவங்க அப்பாவை பத்தி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் அழுதா. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, அப்பாவை நினைச்சா பாவமா இருக்கு, தாத்தா முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போனா அதுக்கும் ஒரு கரைச்சல். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம குட்டிமா எவ்வளோ ஸ்வீட் இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டிலாம் யாருக்குமே கிடைக்காதுடா. நீ அடித்தாலும் உன் தட்டில் சாப்பிட்டுட்டு ஏன் மாமான்னு ஒன்னே சுற்றி வராடா. ஹலோ, என்ன அவளை மட்டும் புகழ்ந்துட்டு இருக்க? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டியா? இன்ஸ்டாவில் எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தெரியும்ல. டெய்லி எனக்கு டிஎம்ல எத்தனை பொண்ணுங்க என்னை புகழ்ந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி எவ்வளோ நடக்கும் உனக்கே தெரியும்ல. அத்தனை இருந்தும் முகம் பார்க்காம என் குந்துஸ்க்காக என்னோட கற்பை காப்பாற்றிட்டு வந்த நான் மட்டும் பெருசு இல்லையாக்கும்? ஹஹா, அதுவும் சரிதான். அதற்குள் விஜயாவும் நதியாவும் கையில் தேநீருடன் வந்து அவர்களுடன் ஐக்கியமானார்கள். அப்பொழுது 1 இன்ச் கூட இடைவெளி இல்லாமல் விட்டால் மடியில் ஏறி உட்கார்ந்து விடுவேன் என்பது போல் தேவாவையே ஒட்டி அமர்ந்திருந்தாள் விஜயா. அவர்களை கண்டும் காணாமல் தங்களுக்குள் சிரிப்புடன் தேநீர் பருகி கொண்டிருந்தார்கள் இன்னொரு ஜோடி. மாலையானதும் வீட்டிற்கு கொண்டு விடுகிறேன் என்று சொல்லிய தேவாவின் முதுகில் மொத்தி அங்கு போக மாட்டேன் என்று அழுது அடம் பிடித்து ஊரிலிருந்து அர்ஜுனன் அழைத்து அவன் பேசி சமாதானப்படுத்தி விஜயாவை வீட்டிற்குள் அனுப்பி வைப்பதற்குள் அனைவருக்கும் உயிர் போய் உயிர் வந்தது. அம்பு 50. என்ன பழக்கம் தேவா, பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிறது? சகோ, எல்லாரும் என்னையே கேள்வி கேட்குறீங்க. அவ என்ன பேச்சு பேசினா தெரியுமா மாமாவ? சட்டுன்னு கோபம் வந்துடுச்சு சகோ. புள்ள கண்ணை செவந்துருச்சு ப்ரோ. ஏய், அவ கலருக்கு தொட்டு அழுத்தி பிடிச்சாலே செவந்துதான் போகும். இவன் ஒருத்தன். விஜயாவை வீட்டிற்கு அனுப்பி வைத்தவுடன் அர்ஜுனன் முதலில் அலைபேசியில் தேவாவை தான் தொடர்பு கொண்டான். அடுத்ததை பற்றி விசாரித்து கொண்டிருக்கிறான். கூடவே நகுலன் வேறு எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்கிறான்.
ஒரு அடி அடிச்சுட்டு இவனுங்க கிட்ட படுற பாடு இருக்கே என்று கடுப்பாகத்தான் இருந்தது தேவனுக்கு. அப்படி என்னத்தான் அந்த ஸ்ரீகிருஷ்ணாவின் எஸ்டிடி இவர்கள் தெரிந்து கொண்டதோ? நாமும் சற்று பின்னோக்கி சென்று பார்ப்போமா? ஃப்ளாஷ்பேக் உள்ள ஃப்ளாஷ்பேக் வைத்து அது ஒரு பெரிய 6 பேக் ஆகிறது கொடுமைதான். இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணா பற்றி கூறியே ஆக வேண்டும் என்பதனால் எல்லோரும் மேலே பாருங்க. ஸ்ரீகிருஷ்ணா முழுக்க முழுக்க ஜாதியிலும் பணவெறியிலும் ஊறிப்போன ஒருவன் தான். ஏனென்றால் அவன் வளர்ந்த வளர்ப்பு அப்படி, அவன் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. இளவயதில் உடல் சுகத்திற்காக கண்ட இடங்களுக்கு சென்று வந்தவன் ஒரு நாள் அதுபோல் இடத்தில்தான் அம்முவின் அம்மாவை கண்டான். 16 வயது மட்டுமே பூர்த்தியான இளம்பெண். அனாதை என்பதனால் கட்டாயப்படுத்தி அங்கு வைத்திருந்தார்கள் என்பது அவளின் அந்த பயந்த விடிகளிலேயே புரிந்து கொள்ளலாம். இவனுக்கு பார்த்த மாத்திரத்திலே பெண்கள் என்றால் வெறும் படுக்கையை அலங்கரிக்கும் பொருள் என்று நினைத்தவனுக்கு முதலில் அவள் உயிருள்ள உணர்வுள்ள சக மனுஷியாக தெரிந்தாள். அதனால் தானோ என்னவோ அமைதியாக உட்கார்ந்து விட்டு பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு கிளம்பி விட்டான். ஆனால் அவள் தன்னிடம் மிரண்டு பார்த்தது அவன் மனதை உறுத்தவே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அடுத்த 1 மணி நேரத்துக்குள் அவளை தனியாக அழைத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக குடிசை வாழ் மக்களோடு இன்னொரு குடிசை அமைத்து அவளை அங்கே வைத்து விட்டான். முதலில் தள்ளியிருந்துதான் பழகினான். பிரீதா பாண்டியன் ஊரை விட்டு சென்றதும் தங்கை மீது பெரிதாக பாசமெல்லாம் இல்லை. ஆனால் நேரத்திற்கு தனக்கு தட்டில் சோறு போட ஆள் இல்லாமல் சாப்பிட பிடிக்காமல் விட்டோதரியாக சுற்றியவன் அவளின் வீட்டு வழியே வந்தவனுக்கு அவளை சென்று பார்த்து விட்டு வரலாம் என்று தோன்றவே உள்ளுக்குள் உழைந்தான். அப்பொழுதுதான் ஓடையிலிருந்து மீன் பிடித்து வந்து சமைத்து கொண்டிருந்தாள். வாசம் ஆளை தூக்கவும் வெட்கத்தை விட்டு சாப்பாடு போட சொல்லி உரிமையாக கேட்டான். அவன் உரிமையாக கேட்ட முதல் பெண் அவளாகத்தான் இருப்பாள். அன்று ஆரம்பித்த நெருக்கம்தான். அவளின் கைப்பக்குவத்தில் நாக்கு அடிமையாக நாளுக்கு ஒரு முறை அவளின் கைவண்ணத்தில் உணவை ஏதோ ஒரு வேலையை காரணம் காட்டி வந்ததாக பொய் கூறி அவள் வீட்டில் உண்ணுவான். இவளும் தன்னை காப்பாற்றியவன், தன்னோடு உணவுக்கு வழிவகுக்கிறவன் என்று எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் வடித்து கொட்டுவாள். இவன் ஒய்யாரமாக அதிகாரம் பண்ணுவதெல்லாம் சகித்து கொண்டிருப்பாள். நாளடைவில் இருவரின் பழக்கம் கட்டில் வரை சென்றது. முதல் முறை உடல் பசிக்காக ஒரு பெண்ணை அணுகாமல் உள்ளம் தீண்டலாக அவளை அணைத்தான். அம்முவின் அன்னை சற்று பூசினார் போல் உடல் வாகில் இருப்பதால் அவள் கர்ப்பம் உண்டானது வரைக்கும் அங்கு அக்கம் பக்கத்தில் இருக்கும் யாருக்குமே தெரியாமல் அசப்பில்லாமல் இவர்களின் பழக்கம் தொடர்ந்தது. அம்மு பிறந்த பிறகுதான் இரவு பகலாக அழும் குழந்தைக்கு சத்தத்தில் இவர்களின் விஷயம் லேசாக ஊர் உலகத்திற்கு கசிய ஆரம்பித்தது. மணிவாணன் காதிற்கும் சென்றது விஷயம். அதனாலேயே அவசரமாக விஜயாவின் அண்ணியை கத்தி முனையில் ஸ்ரீகிருஷ்ணாவிற்கு திருமணம் செய்து வைத்தார். பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல அம்முவின் அன்னையுடன் சேர்ந்தவனுக்கு ஜாதி என்னும் வெறி மனதை விட்டு சென்றிருந்தது. ஆனால் அவ்வளவு பணத்தையும் இனாமாக விட்டு செல்ல மனமில்லை கிருஷ்ணாவிற்கு. வெறும் ஒரு தாலிதானே. என் மனதில் இவள் மட்டும்தான் இருக்கிறாள். ஒரு தாலியை கட்டிவிட்டு அவளை அரண்மனைக்கு சொந்தக்காரி ஆக்கிவிட்டு தனக்கு தேவையான பணத்தை அவ்வப்போது எடுத்து தன் காதலியையும் பிள்ளையையும் நன்முறையில் பார்த்துக்க வேண்டும். அதற்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படும். தன்னால் அப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் உழைக்க முடியாது என்று சொல்லி தந்திரமாக யோசித்தவன் திருமணத்திற்கு சம்மதித்தான். திருமணம் குறித்து ஊரில் அனைவரும் பேசிக்கொள்ள கேள்வியாக அம்முவின் அன்னையை இவனை நோக்க அவளை இறுக்கி அணைத்து எல்லாம் நான் நன்மைக்குதான் என்று கூறியவனை எதிர்த்து பேச அவளுக்கு மனமில்லை. தன்னை தொட்ட முதல் ஆண் அவன்தான் என்பது தனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனால் ஒரு பேச்சு, நீ அங்கிருந்து வந்தவள் தானே என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வது? எப்படி இருந்தாலும் இவர் நலம் போதும் என்று அவள் கண்ணும் காணாமல் விட்டுவிட்டாள். பெயருக்கு விஜயாவின் அன்னையுடன் திருமணத்தை முடித்து விட்டவன் இங்கு மீண்டும் தன்னுடைய காதலை செலுத்தியதன் பயன் மீண்டும் அம்முவின் அன்னை உண்டானாள். அதுதான் சுபத்ரா. இதையெல்லாம் கவனித்த மணிவாணன் விஜயாவின் வயிற்றில் வரும் குழந்தைக்கு தான் இந்த சொத்து எல்லாம் சேர்க்கப்படும் என்று கூறியதால் பல்லை கடித்துவிட்டு பெயருக்கு அவளுடன் குடும்பம் நடத்தி கருவும் கொடுத்து விட்டான். அதற்கு பிறகுதான் பிரீதா மறுபடியும் வந்தது. அங்கு நடந்த கலவரம், குடிசை எரிந்தது என்று மொத்தமாக வாழ்க்கை மாறியது ஸ்ரீகிருஷ்ணாவிற்கு. தங்கையின் மீது கோபமாக இருந்தவனுக்கு தனக்கு காதலியாக தாயாக அனைத்துமாக இருந்த அம்முவின் அன்னை இழந்தது ஒரு இழப்பு என்றால்
கையில் கைக்குழந்தை வைத்துக்கொண்டு நடைபிடமாக சுற்றி திரிந்த விஜயாவின் அன்னை போக்கும் அவனுக்கு ஒரு செருப்படியாகத்தான் இருந்தது. சரி, இவளையாவது காப்பாற்றி தக்க வைத்துக் கொள்வோம், நம் பிள்ளைக்காகவாவது அன்னை வேண்டுமல்லவா என்று யோசித்தவன் அவளிடம் இயல்பாக பேச, ஒதுங்கி கொண்ட விஜயாவின் அன்னை நாளடைவில் நோய்வாய்ப்பட்டு இறைவனடி சேர்ந்தாள். முற்றிலுமாக அனைத்தையும் இழந்து வாழ்வே மாயம் உலகை மாயம் என்று சுற்றி திரிந்தவன் காதில் அப்பொழுதுதான் விஷயம் மெல்ல கசிந்தது. இதற்கும் தன் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தன் தந்தையின் சூழ்ச்சி என்பது மெல்ல புரிந்தது. வீட்டிற்கு வந்த ஸ்ரீகிருஷ்ணா தந்தையை கொல்லும் ஆத்திரத்தில் தான் வந்தான். ஆனால் ஊருக்கு எப்படியோ தனக்கு தந்தை என்ன கேட்டாலும் செய்வார், என்ன செய்தாலும் தலையாட்டாமல் பொறுமை காத்து வந்தவரை ஒன்று செய்யவும் முடியவில்லை, பாரத்தை சுமக்கவும் முடியாமல் வீட்டுக்கு வருவதையே தவிர்க்க ஆரம்பித்தான். ஸ்ரீகிருஷ்ணா செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், தன் தாயை இழந்த பச்சிளம் குழந்தைக்கு தந்தைக்கு தந்தையாக தாயுமாக இருக்க வேண்டிய தன் பொறுப்பை தட்டி கழித்து வீட்டிற்கு வர தெருத்து ஒதுக்கி விஜயாவின் முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இப்படி அவள் அன்னையின் இறப்புக்கு தான் தானே காரணம் என்ற குற்ற உணர்ச்சியில் புழுங்கி தவித்தவன் தன் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை நியமித்து தன் மகளை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு தன் தங்கையிடம் அனைத்தும் கூறியவன் வீட்டிற்கு வருவதையே முற்றிலும் தவிர்க்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் தன் பேத்தி என்று விஜயாவை செல்லம் கொஞ்சி கொண்டாடினார். நடிப்பிற்காக தான் தன்னிடம் கொஞ்சுகிறார் என்பதெல்லாம் புரியாத விஜயா தாத்தாவிடம் ஒன்றி போனாள். அவளுக்கு இவளை பகடைக்காயாக உருட்டி தன் அத்தை குடும்பத்தை பழி வாங்கத்தான் தன்னிடம் செல்லமாக நடந்து கொள்கிறாள் என்பது புரியவே அவள் தாத்தாவையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஊரில் இருக்கும் தன் பிரீதா அத்தையிடம் அடிக்கடி அலைபேசியில் பேசிக்கொள்ள ஆரம்பித்தாள். எப்படியும் திருமண வயதிற்கு மேலே வரட்டும், உனக்கு வரன் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தேவாவை கூட்டி வந்து உன்னை எங்களுடன் கூட்டிச் செல்வோம். அது வரைக்கும் நீ எதை பற்றியும் கருத்தில் கொள்ளாமல் உனக்கு தோன்றியதெல்லாம் செய். என்னவெல்லாம் படிக்க தோன்றுகிறதோ அத்தனையும் படி, கற்றுக்கொள்ள தோன்றுகிறதோ அத்தனையும் கற்றுக்கொள். உனக்கு தந்தையும் சரியில்லை, தாய் இல்லை என்றெல்லாம் யோசிக்காதே என்று ஆறுதலாக பேசிய பிரீதா அத்தையே உயிராகி போனாள் விஜயாவிற்கு. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணா இன்னமும் அந்த ஊருக்குள் தொடர்போடு இருப்பதற்கு காரணம் பிரீதா தான். தந்தை ஜாதி என்கின்ற பெயரில் பணம் என்கின்ற பெயரும் வேறு ஏதோ செய்வதாக தனக்கு சந்தேகம் இருக்கும்படி தன் நடுமகன் அர்ஜுனன் அவன் கூறினால் அதில் பாதி சரியாகத்தான் இருக்கும் என்று தன் மகனுக்கு புகழாரம் சூட்டிய பிரீதா அவ்வப்போது நீங்கள் அங்கே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூற ஆரம்பித்தாள். சுபத்ராவை பார்த்தது முதலில் தகவல் சொல்லியது ஸ்ரீகிருஷ்ணாவிற்கு தான். பாண்டியன் அர்ஜுன் வருகிறான், அவன் பார்த்து கொள்வான் என்று கூறியது ஏதோ இழந்த ஒன்று மறுபடியும் கையில் கிடைத்த நிம்மதியாக இருந்தது. ஏனென்றால் சுபத்ரா அப்படியே உறுத்தி வைத்தது போல் தன் அண்ணியை கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. என்னதான் பிரீதாவிற்கும் பாண்டியனுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்திலேயே தெரியும் என்றாலும் ஒரு வருடத்திற்கு முன்புதான் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த விஷயம் அனைத்தும் கூறப்பட்டது. ஆனால் அமைதியாக இருந்த அர்ஜுனனின் முகபாவனையிலேயே அவன் ஏற்கனவே இதை கண்டுகொண்டான் என்று புரிந்து கொண்டாள் பிரீதா. இதையெல்லாம் தான் நேற்று வயல்வெளியில் தேவன் விஜயாவிடம் கூறினான். தந்தையின் மீது இரக்கம் வந்தாலும் இருப்பினும் தாயின் இறப்புக்கு காரணமாக இருந்தவர் அல்லவா என்ற கோபமும் இருக்கவே, அதிலும் தாத்தா தான் இத்தனை பேரின் உயிரையும் காவு வாங்கியது என்று புரிந்தவளுக்கு தங்கள் வீட்டுக்கே செல்ல பிடிக்கவில்லை. ஆனால் அங்கு வீட்டில் நடப்பதை அப்போது துப்பு கொடுக்கவாவது யாராவது வேண்டும். இவளை அங்கு இருப்பவர்கள் ஏதும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் அப்படி இப்படி பேசி சரி கட்டி அவளை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். இது இன்னொரு கொடுமை என்னவென்றால், கிட்டத்தட்ட 2 வயதுடைய சுபத்ரா மயக்க நிலையில் யாரோ ஒருவரால் விற்கப்பட்டாள். ஆனால் தனக்கு ஒரு தந்தை இருக்கிறார் என்பதும் தாயும் அக்காவும் இறந்து விட்டார் என்பதும் தெரியாது. அவளால் மனதில் புதைந்திருந்த அஜ்ஜு அத்தானை தவிர வேறு எதுவும் ஞாபகம் இல்லை. அந்த அஜ்ஜு அத்தானும் அவள் மயக்க நிலையில் மட்டுமே வரும் நிலையில் இப்பொழுது அவள் நிலையில் இருப்பதெல்லாம் தாம் ஒரு அனாதை என்பது மட்டும்தான். குழந்தையாக இருக்கும் பொழுதே தன்னை வேண்டாம் என்று குப்பை தொட்டியில் வீசி எறிந்து விட்டார்கள் என்பது மட்டுமே தான் அவளுக்கு தெரியுமே தவிர 2 வயது வரை அன்னையால் கொண்டாடப்பட்டு அக்காவால் ஆராதிக்கப்பட்டு மறைமுகமாக தந்தையின் பாசத்தை பெற்று சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்துடைய அரவணைப்பை பெற்று வளர்ந்தாள் என்பது அவளுக்கு துளியும் ஞாபகம் இல்லை. இப்படி இடியாப்ப சிக்கலாக எல்லோருடைய வாழ்க்கையை மாற்றி வைத்த மணிவாணனை
அவ்வளவு சுலபமாக மேலோகத்திற்கு அனுப்ப அர்ஜுனனுக்கு மனது வரவில்லை. எந்த ஜாதியும் எந்த பணமும் அவனை கட்டி காப்பாற்றியதாக அவன் எண்ணுகிறானோ அந்த ஜாதியும் பணமும் அவருடைய தேவைக்கு வருகிறதா என்று உணர வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கெல்லாம் தாண்டி அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறார் என்பது அர்ஜுனனின் காதுக்கு சென்றது. ஆனால் அது என்ன ஏது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தான் இந்த மெடிக்கல் கேம்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதை கண்டுபிடித்தால் ஒழிய உனக்கு திருமணம் கிடையாது என்று தேவாவை மிரட்டி வைத்திருக்கிறான். அர்ஜுனன், நீ இப்படி மிரட்டிக்கிட்டே இரு, நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் பிள்ளை பெத்தெடுப்பீங்க, அவன் மட்டும் புள்ள உண்டாக்கிட்டு தான் கல்யாணமே பண்ண போறான். என்ன மக்களே, இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கானு நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணாவை காரி துப்புறது இங்கே வரைக்கும் கேட்குது. இருந்தாலும் இதுதான் ஃப்ளாஷ்பேக், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தென் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கமெண்ட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தயவுசெய்து எதாவது சொல்லி வைங்க. தென் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.